கோயில் வந்து காலப்போக்கில் அழிஞ்சிட்டு இருக்குது. அதனுடைய அடையாளங்கள் தான் வந்து தலையில்லாமல் இருக்கிற கிடைச்ச நந்தி, இந்த மாதிரி கல். 2000 வருடம் பழமை வாய்ந்த கோயில் மட்டும்தான் இந்த 2 காலம் மடக்கம் இல்லைங்க நந்தியை பார்க்கணும். நம்ம கிராமம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தோட தொடக்கமாக அமைது கிளார் சிற்றூர் வேகவதி ஆரோட்டோட பிறப்பிடம் ஐயா இந்த ஊர். கோயிலுடைய வரலாற்று பேரும் பார்த்தீங்கன்னா அறமலர் நாயகி உடனூர் அகத்தீஸ்வரர்னு பேர். காஞ்சி புராணத்திலும் குறிப்பிட்டுக்கிறாங்க. வேகவதி ஆற்று படிகள் வந்து அறமலர் நாயகி உடனூர் அகத்தீஸ்வரர் பற்றி ஒரு பதிகமும் எழுதிக்கிறாங்க. வாணியம்பாடி வெள்ளம் வந்து ஒரு 200 வருஷம் முன்னாடி வரும்போது ஊரே அழிஞ்சிட்டு இருக்குது. ஊர் வந்து இப்போ மேற்கு இருந்த ஊர் வந்து கிழக்கால நகர்ந்துருக்குது. அதுக்கான தடயங்கள் எல்லாம் வந்து இங்கே எடுக்கும் போதெல்லாம் கிடைக்குதுன்னா ஒரு கிணறு கிடைச்சிக்குது. அதே மாதிரி தான் அந்த நந்தியும் கிடைச்சிது. நாம் புரிந்து கொள்ளும் ஒரு குறிப்பு என்னவென்றால், வேதவதி என்ற ஆற்றின் பக்கத்தில் பாலாறு கிளையாறு என்ற 2 ஆறுகளாக பிரியும் இந்த கிளையாறு என்ற இடத்தில் வேதத்தின் உட்கருத்தான அறத்தை வளர்க்கும் நோக்கத்தில் இந்த அகத்தீஸ்வரர் 16 பட்டைகளை கொண்ட சிவலிங்கத்தை அகத்தியர் பிரதிஷ்டை செய்து உள்ளார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது.